நீ வறுமையா இருக்கிறனா, நீ ஒன்றுமே இல்லைன்னு நினைச்சுன்னு இருக்கிறனா, நான் வெக்கப்பட்டு தான் போறேன் நாளைக்கு நீ நினைச்சிட்டு வாழ்ந்து இருக்கிறேன்னு சொன்னா, இயேசு உன்னை வெக்கப்படுத்தி விட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். நினைத்துப்பா, இது நாள் வரையிலும் ஆண்டவர் உன்னை கைவிட்டு இருக்கிறாரா? யோசித்துப்பா. இந்நாள் வரையிலும் உன்னை கர்த்தர் கைவிட்டு இருக்கிறாரா? யோசித்துப்பா. மரணம் உன்னோடு இருந்தவர்களுக்கு வந்திருக்கும், மரணம் உன்னை சார்ந்தவர்களுக்கு வந்திருக்கும், உன் சொந்த பந்தங்களுக்கு வந்திருக்கும், உன்னுடைய உற்றார் உறவினருக்கு வந்திருக்கும், நீ வேலை செய்கிற இடத்துல வந்திருக்கும், எப்படிப்பட்ட காரியங்களில் மரணங்கள் வந்திருக்கும், விபத்துகள் வந்திருக்கும், படுக்கை இருந்திருக்கும், வியாதி இருந்திருக்கும். ஆனா ஒரு நாளாவது ஆண்டவரை தேட உனக்கு தேவன் அதை அனுமதித்திருக்கிறாரா? கர்த்தர் உன்னை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். உனக்கு எதிர்ப்பு உண்டு, உனக்கு எதிர்ப்புகள் உண்டு, உனக்கு போராட்டம் உண்டு, உன்னை அழிக்க நினைக்கிறவர் அநேகர். ஆனா நீ பயப்படாதே. யார் என்ன செய்தாலும் உன்னை அது அணுகாது. யார் உனக்கு விரோதமாய் எழுதினால் அது உன்னை அணுகாது. ஏன்னா இயேசு உன் கூட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு ஏன் கூட